இன்னைக்கு கிதியோனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 6 பேரை பற்றி சொல்கிறார் இல்லையா, கிதியோன், பாராக்கு அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா, அதில் கிதியோன் ஃபஸ்ட்டு, அந்த ஆளை பார்க்க போகிறோம். கிதியோனை பற்றி புரிந்து கொள்றதுனா, கிதியோன் கதை நிறைய பேர் ஒரு தெரியுமா தெரியல. எனக்கு சிலர்லாம் கிறிஸ்தவ பின்னணியிலேருந்து வந்திருப்பீங்க, பைபிள்லாம் கொஞ்சம் சண்டே ஸ்கூல்லேயாவது படிச்சிருப்பீங்க கிதியோன் கதை. ஆனால் அது சண்டே ஸ்கூல் லெவலில் தெரிஞ்சால் பத்தாது, வேறு லெவலில் போகிறோம் இன்றைக்கி. அதனால் நல்லா கவனிங்க. இன்னும் சிலர்லாம் ஒருவேளை பைபிளே இன்னும் படிக்காத இருந்திருக்கலாம், இப்போ தான் புதுசாக வர ஆரம்பிச்சிருக்கலாம், ஆண்டவரை பின்பற்றுள்ள ஆரம்பிச்சிருக்கலாம், பைபிள் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். இந்த கதையை கவனிங்க. இது அப்படியே சரித்திரபூர்வமாய் நடந்த ஒரு காரியம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு காரியம். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிற ஆசிரியர், எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் இந்த ஆளை குறிப்பிடுறார். அதனால் சரித்திரபூர்வமாய் நடந்த ஒரு காரியம். இவரை குறிப்பிட்டு சில காரியங்களை விசுவாசத்தை குறித்து சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களின் தீர்க்கதரிசியை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம், கொஞ்சம் டைம் இருக்குது, நான் சொல்கிறேன், அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். காலம் சொல்ல போதாதுன்றாரு. கொஞ்சம் சொல்ல போகிறேன். இன்னைக்கு என்ன சொல்லலாம், கிதியோன்ற ஒரு மனுஷனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி பாருங்க. அவன் வாழ்ந்த காலம் பொல்லாத ஒரு காலமாக இருந்தது. அவனுடைய கதை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6, 7, 8 ஆகிய அதிகாரங்களில் வருகிறது. அது திருப்பி வைத்துக்கலாம். அதில் சில பகுதிகளை நான் வாசிக்க போகிறேன். 6, 7, 8 ஆகிய பகுதிகளில். ஆனால் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 21 அதிகாரங்கள் இருக்குது. இந்த 21 அதிகாரங்களில் 21ஆம் அதிகாரம், கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்தை பாருங்க. அந்த காலம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை அங்கே வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட காலமாக இருந்தது, இந்த காலம் புரிஞ்சாதான் அங்கே நடக்கிற விவரம் புரியும். அவனுக்கு என்ன நடந்தது, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், அவனுக்கு கஷ்டம் என்ன, எதுலேருந்து அவனை மீட்டார் கர்த்தர், எப்படி அவனை மாற்றினார்ன்றதெல்லாம் புரியும். எப்படிப்பட்ட காலம் அது. 21ஆம் அதிகாரம் 25வது வசனம், கடைசி வசனம். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தான். யோசுவா மரித்து போனார். மரித்து போன பிறகு அப்பப்போ ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் எழுப்புறார். ராஜான்னு ஒரு ஆள் இல்லை, அதனால் ப்ராப்பர் லா அண்ட் ஆர்டர் ஒரு சிஸ்டம் இல்லாமல் இருந்தது. அவன் தான் இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று, தான் கண்ணில் பட்டது எது நல்லதுன்னு தெரியுதோ அதை செய்து கொண்டு வந்தான். இமேஜின் பண்ணி பாருங்கள், நாளைக்கு சென்னையில் அவரவர் நீங்கள் எது நல்லதுன்னு படுதோ அதை செய்யுங்கன்னா ஓடிட வேண்டியதுதான். இங்கேருந்து வெறும் பொல்லாதவர்கள் தான் எதாவது பண்ணிட்டு கிடப்பாங்க. இங்கே எல்லார்ட்டையும் இருக்கிறத பிடுங்கிறதும், அழிக்கிறதும், உதைக்கிறதும், கொல்றதும் இப்படி தான் நடக்கும். ஒரே ரத்த கலரி ஆகிடும் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருந்தது நியாயாதிபதிகளின் காலம். யோசுவா மரித்த பிறகு அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருந்தது. அதில் என்னன்னா, இவங்க லா அண்ட் ஆர்டர் இல்லாமல் இருக்கிறாங்க, ஒரு லீடர்ஷிப் பெருசாக இல்லாமல் இருக்கிறாங்க, பெர்மனன்ட் லீடர்ஷிப் இல்லாமல் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர்களை சுற்றி இருந்த நாடுகளும் அவங்களும் பொல்லாத மனிதர்கள். இந்த கானானியர் அவங்கள மாதிரி ஒரு பொல்லாத ஆட்டில் பார்க்கவே முடியாது பாருங்க, கொடூரமானவர்கள். அந்த மீதியானர்கள்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவருக்கு ஒரு கூட்டம் இருந்தது பாருங்கள், மீதியானர். அவங்க என்ன பண்ணுறது, இவங்களை துன்புறுத்துறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இவங்க பாவம் சாதாரண ஜனங்களாச்சே, இவங்களை இவங்க மேலே ஒரு பொறாமை அவங்களுக்கு. ஏன்னா நல்லா இருக்கிறான், கடவுள் தேசத்தை கொடுத்துருக்காரு, ஆசீர்வச்சிருக்காரு, பாலும் தேனும் ஓடுற ஒரு வாழ்க்கையாக இருக்குது, இவன் எப்படியாவது நாசமாக்கணும், இவன் நிம்மதியாக வாழ விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறது, இவங்க தானியம் அறுக்கிற நேரத்தில், அறுவடை நடக்கிற நேரத்தில் தானியத்தெல்லாம் அறுத்து எல்லாம் கோதுமையெல்லாம் இது பண்ணுறதுக்கு வச்சுருந்தா ஏராளமான குதிரைகள்லேயும் இதுலேயும் வருவானலாம், ரதங்கள்லேயும் ஒட்டகங்கள்லேயும் எண்ண கூட முடியாத அத்தனை ஆயிரக்கணக்கில் வருவானலாம். க்ளீனாக அங்கே டென்ட்டு போட்டு உட்காந்து கூடாரங்களோடு வருவானலாம். உட்காந்து நல்லா தின்னு போட்டு இவங்க வேச்ச அறுத்ததெல்லாம் தின்னு போட்டு இருக்கிறதெல்லாம் பிடுங்கிக்கிட்டு, ஆடு மாடு ஏதாவது குட்டி கிட்டி போட்டுருந்துச்சுன்னா எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிடுவாங்களாம். நல்லா உட்காந்து தின்னு போட்டு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு கொள்ளை இந்த தாதாத்தனம், ரவுடித்தனம் இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க, அடித்து பிடுங்கிறது. எப்போல்லாம் தானியம் இருக்குது, அறுவடை நடந்துருச்சு, வந்துருச்சு, எல்லாத்தையும் சேர்த்துட்டானுங்க, கொண்டாந்து சேர்த்துட்டானுங்கன்னா நேராக பிடுங்கிறதுக்கு வந்துடுவான். இவன் உழைக்க வேண்டியது, விதைக்க வேண்டியது, உழ வேண்டியது, விதைக்க வேண்டியது, தண்ணீர் பாய்ச்ச வேண்டியது, அறுக்க வேண்டியது, வேலை செய்ய வேண்டியது, அவன் பிடிக்கிட்டு போயிட வேண்டியது. ஏன் இப்படி நடக்குது? ஏன்னு சொன்னால், இந்த மக்கள், தேவனுடைய மக்கள் கர்த்தரை மறந்துட்டாங்க.
கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், உபாகம் 28 சொல்லியிருந்தார். 1-14 வசனங்கள் ஆசீர்வாதத்தை சொன்னார், எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. உன்னை எதிர்த்து வருகிறவர்கள் ஒரு வழியாக வந்து 7 வழியாக ஓடி போவார்கள், எல்லா ஜனங்களும் கண்டு பயப்படுவாங்க உன்னை கண்டுனார். பயப்படுவாங்கன்னார். நீ கடன் வாங்காத இருப்ப, கடன் கொடுக்குறவனா இருப்ப, கீழே ஏறாமல் மேலே இருப்ப, வாழா ஏறாமல் தலையாக இருப்பேன்லாம் சொன்னார். ஆனால் இப்போ தலைகளாக நடந்துருக்குது பாருங்க. ஏன்னா அந்த முதல் 14 வசனங்களில் சொல்லப்பட்ட, உபாகம் 28 முதல் 14 வசனங்களில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை எப்படி பெறணுமோ அப்படி பெறாமல் இவங்க வந்து 15ஆம் வசனத்திலேருந்து மீதி இன்னும் சொல்லப்பட்டிருக்கிற நிறைய வசனங்கள் அதில் இருக்குது, 60 வசனத்துக்கு மேலே இருக்குது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை படி கீழ்ப்படியாமல் போய் வேற தேவர்களை வணங்கி இப்படி தப்பான வழிகளில் போய் அக்கிரமமான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த புறஜாதி மக்களை போல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சாபம் வந்து ஒட்டி கொண்டது பாருங்க. தேசமே பசி பட்டினியில் இருக்குது. இவன் விதைக்கிறான், இவன் அறுக்கிறான், இவன் உழைக்கிறான், எல்லாம் பண்ணுறான், வாயில் தான் போட முடியல. விதைச்சி வந்ததை வாயில் போட்டு அனுபவிக்க முடியல. மாட்டை வளர்க்குறான், கண்ணு குட்டி போடுது, இவன் சாப்பிட முடியல, அதை எவனோ வந்து தூக்கிட்டு போயிடுறான். பஞ்சம், பசி, பட்டினி, குகைகளில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரவேல் மக்கள் குகைகளில் வாழ்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா ஒழிச்சு வைக்கணும், எல்லாத்தையும் ஒழிச்சு. கொஞ்சம் நஞ்சம் தானியம் மீந்ததுன்னா அதை ஒழிச்சு வச்சு தான் சாப்பிடணும். ஆடு மாடுகளை ஒழிக்கணும், இருக்கிற 1-2 ஆடு மாடுகள் எல்லாம் ஏழைகள் ஆயிட்டாங்க, தரித்திரர் ஆயிட்டாங்க. சாபம் வந்து ஒட்டிக்கிட்டுச்சு. கர்த்தர் அன்னைக்கே சொன்னார், உபாகம் 28 ஆசீர்வாதத்தை பற்றி சொன்னார் 14 வசனம். அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு, சாபத்தின் ஒரு அறிகுறி என்ன? நிறைய உழைப்ப, விதைப்ப, அறுப்ப, எல்லாம் பண்ணுவேன், ஆனால் சாப்பிட மாட்டேன்னார். அப்படியே ஆகுது பாருங்க. அது மாதிரி இன்னைக்கு கூட நடக்குது. அது ஒரு சாபம். சாபக்கேடு வந்து ஒட்டி கொண்டது. ஏழைகளா, தரித்திரத்தில் ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா கர்த்தரை விட்டு தூரமாக போயிட்டாங்க. கர்த்தர் அப்பப்போ ஒரு தீர்க்கதரிசி எழுப்புகிறார். தீர்க்கதரிசி சொல்றான், கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார், எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார், தேசத்தை கொடுத்தாரு. அப்பவே சொன்னாரு, வேற வழியில் போகாதீங்க, வேற தேவரில் வணங்காதீங்க, இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னார். நீங்கள் பண்ணீங்க, அதனால தான் அப்படி இருக்கிறீங்க, திரும்புங்க அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் கர்த்தர் அவர்களை வான் பண்ணி இருக்கிறாரு. ஆனால் இவங்க கேட்ட பாடில்லை, பின்பற்றினவர்களா இல்லை. இதுக்கெல்லாம் பிறகு கர்த்தர் ஒரு விடுதலையாளனை எழுப்புகிறார். கர்த்தர் நல்லவர் பாருங்க, கர்த்தர் இரக்கம் உள்ளவர். மனுஷன் இவனுடைய பாவத்தினால, இவனுடைய இதனால அக்கிரமத்தெல்லாம் வரவழைச்சு, எல்லா தரித்திரத்தையும் வரவழைச்சிக்கிட்டான், எல்லா தோல்வியும் வரவழைச்சிக்கிட்டான். எப்பேற்பட்ட கானான் தேசத்தில் வந்து பசி பட்டினியில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் வந்து சோத்துக்கு இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறான், தரித்திரத்தில் இருக்கிறான். கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கண்ணோக்கி பார்க்குறார், கதறி அழுறதை கேட்குறாரு, வர்றாரு. பிரச்சனைன்னு வந்தோன்னே வந்துடுவாங்க. இன்னைக்கு கூட பாருங்கள், சில நிறைய ஜனங்க அப்படி, அவங்கள பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஏதோ பிரச்சனை வந்துருக்குதுன்னு. பிரச்சனை வந்தோடனே ஆண்டவர் தேடும், அந்த மாதிரி ஆளுங்க. பிரச்சனை வந்தோடனே ஆண்டவர்கிட்ட போய் கதறி அழுறது, கதறி அழுதோடனே ஆண்டவர் உடனே சரின்னு ஒரு விடுதலை ஆளுன்னு எழுப்புறார். இப்படி தான் நிறைய நியாயாதிபதிகளை எழுப்பினார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுக்க இவர்களை பற்றி வாசிக்கிறோம். இவருடைய ஆட்சி எப்படி அவர்களை எழுப்புறாரு, எப்படி அவர்கள் இவர்களை விரோதிகள் கையிலேருந்து தப்பு வைக்கிறாங்க, அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறீங்க. இதில் கிதியோன் ஒரு முக்கியமான ஒரு ஆள். கிதியோன் என்கிறவன்கிட்ட கர்த்தர் வர்றார். கர்த்தர் வந்து அவன்கிட்ட பேசி அவனை விடுதலையாளனாக ஆயத்தம் பண்ணுகிறார். இந்த கிதியோன் என்கிறவன் கொஞ்சம் கூட ஒரு அன்லைக்லி கேண்டிடேட். அதாவது விடுதலையாளனாக இருக்கிறதுக்கு இன்டர்வியூ வச்சு எடுத்தீங்கன்னா இவனை எடுக்கவே மாட்டீங்க, யாரும் எடுக்க மாட்டீங்க, எந்த இன்டர்வியூலையும் பாஸ் ஆக முடியாது. ஏன்னா தன்னை குறித்த அவ்வளோ தாழ்வு மனப்பான்மை. எவ்வளோ தாழ்வு மனப்பான்மைன்னா, அவன் சொல்கிறான் 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் அவனுக்கு வந்து காட்சி அளித்து அவன்கிட்ட பேசும்போது அவன் சொல்கிறான், இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. அப்படின்னா நாங்கள் தான் புவரஸ்ட். மனாசேயில் நாங்கள் தான் எல்லாருமே புவர். அப்போ ஏன்னா 7 வருஷமாக இது நடந்துகிட்டு இருக்குது. இந்த ரவுடித்தனம் பண்ணுறது, இந்த மீதியானியர் வந்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போகிறது 7 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. கோயிலில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க. அப்போ எல்லாமே ஏழையாயிட்டாங்க. அந்த ஏழைகளே இவங்களை ஏழைகள்னு சொல்கிற அளவுக்கு புவர் தான் சொல்லுவாங்க அமெரிக்காவில். புவர் கால் மீ புவர்னு. ஏழைகள் ஒருத்தனை பார்த்து இவன் புவர்னு சொன்னான்னா அப்போ எவ்வளோ புவராக இருப்பான் பாருங்க அவன். அந்த அளவுக்கு புவர், பாவட்டி வந்துருச்சு அவனுக்கு.
என் குடும்பத்திலேயே, மனாசே குடும்பத்திலேயே நாங்கள் தான் ஏழைகள்ன்றாங்க. அது மட்டும் இல்லை, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன், நான் ரொம்ப சின்னவங்க, நான் ஏழைங்க. எதனால நான் ரட்சிக்கிறது? எதனால எப்படி நான் போய் ஜனங்களை ரட்சிக்கிறது? நீ வந்து என்ன போக சொல்கிறீரு? என்ன போய் ரட்சகனாக இருக்க சொல்கிறீரு? எப்படி நான் ரட்சிக்கிறது? அப்படிப்பட்ட ஒரு ஆள். அவனை கர்த்தர் டீல் பண்ணுற விதத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். இந்த கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒரு ஆள், இது ஏன்னா அது ரொம்ப முக்கியமான பாடம்னா, கர்த்தர் ஒரு மனுஷனை, தகுதி இல்லாத ஒரு மனுஷனை, எந்த பலனும் இல்லாத ஒரு மனுஷனை, நம்பிக்கையே இல்லாத மனுஷனை, தன்னம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லாத மனுஷனை, தோல்வி மனப்பான்மை உள்ள மனுஷனை, பயந்து போயிருக்கிற மனுஷனை, ஒளிகிற மனுஷனை, ஓடுற மனுஷனை, எப்படி யுத்தம் செய்கிற மனுஷனா, ஜெயிக்கிற மனுஷனா, பலவானாக மாற்றுகிறார் என்கிற கதை தான் இது. இது நிறைய பேருக்கு இன்னைக்கு தேவை. நிறைய பேர் வாழ்க்கையில் எப்படி அதிலிருந்து இதுக்கு வர்றதுன்னு தெரியாது. விசுவாசம் தான் அதிலிருந்து இது கொண்டு வரும். பயந்து ஓடுற மக்களாக இருக்கிறவர்கள இன்றைக்கு ஜெயிக்கிற மக்களாக மாற்றுகிறது விசுவாசம். அதுதான் சொல்ல வர்றாருங்க. விசுவாசம் அது செய்யும். அப்ப கர்த்தர் அவனை எப்படி டீல் பண்றாருன்னு கொஞ்சம் கவனிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இது. 11ஆம் வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதரானவர் அபியேசிரியனாகிய யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு ஒலிவ மரத்தின் கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாக அதை போரடித்தான். அதாவது மீதியானியர் வந்துட போகிறான், புடிங்கிட்டு போயிட போகிறான்ட்டு பயந்து ஒழிச்சு போரடிச்சிட்டு இருக்கிறான் கோதுமையை. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, இப்போ கவனிங்க, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். கர்த்தர் வேற லெவல். அவர் இவனே பயந்து கோதுமையை போரடிச்சிட்டு இருக்கிறான், ஏதோ கொஞ்சம் கஞ்சி கூழுக்கு உதவும் அப்படின்னு. பரம ஏழைன்னு சொல்கிறான் தன்னை பற்றி, சிறியவன்றான், தாழ்வு மனப்பான்மை, பயந்த குணம். கர்த்தர் அவனை எப்படி கூப்பிட்றாரு? அவனை ஃபர்ஸ்ட் மீட்டிங் அவனை சந்திக்கிறாரு. பராக்கிரமசாலியே அப்படின்னா ஓ மைட்டி மேன் அப்படின்னு அர்த்தம். பெரிய பலசாலியே, பெரிய மாவீரனேன்ற மாதிரி தலையை சுத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறான் அவனுக்கு. ஐயோ, இப்படி ஒரு தெய்வமா? இவர் என்ன தெய்வம்? இவர் நானே பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கோதுமையை காப்பாற்றிக்கிறதுக்கு இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். இவர் வந்து பராக்கிரமசாலியே மாவீரனேன்ற மாதிரி அழைக்கிறாரு நம்மளை அப்படின்றாரு. நீங்கள் கூட கேட்கலாம், எப்படிங்க அது? அவன் இவ்வளோ மோசமாக இருக்கிறான், இவ்வளோ தன்னம்பிக்கையே இல்லாதவனாக இருக்கிறான், கொஞ்சம் கூட தைரியம் இல்லாத தகுதியற்றவனாக இருக்கிறான், இவனை போய் மாவீரனேன்னு அழைச்சா எப்படி, பராக்கிரமசாலியேன்னு அழைத்தால் எப்படின்னு கேட்கலாம். ஏன் அப்படி அழைச்சார்ன்றதுக்கு சில காரணங்கள் இருக்குது, சொல்கிறேன். முதல் காரணம் என்னென்னா, கர்த்தர் மனுஷன் இருக்கிற விதமாக அவனை பார்க்கறது இல்லை. அதான் சொல்கிறேனே, நாட் சீயிங் வித் நேச்சுரல் ஐஸ், இந்த கண்களால் காண்கிறவர் அல்ல கர்த்தர். அவர் விசுவாசத்துக்கு பெரிய லெசன் அவர்கிட்ட தான் கற்றுக்கணும் நம்ம. அவர் இந்த கண்ணால் பார்த்து வாழ்றவர்கள். அவர் சில காரியத்தை உறுதியாய் நம்புகிறார். என்ன நம்புறாரு? இந்த கண்ணில் பார்த்தது நம்புறது இல்லை அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் இதை மாத்திரலான்னு தெரியும், இவனுடைய இந்த அவல நிலையை மாற்றலான்னு தெரியும், இவனுடைய பயத்தை போக்கலான்னு தெரியும், இவனுடைய அஞ்சுகிற குணத்தை மாத்திரலான்னு தெரியும், ஓடி ஒளிகிறவனை வேற மாதிரி மாத்திரலாம், வீரன் ஆக்கிடலான்னு தெரியும் அவருக்கு. அதனால இவனை இருக்கிற வண்ணம் பார்க்காமல் அவன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அவன் எண்ணி பார்க்கிறார். ஏன்னா அவர் தானே உண்டாக்குனார் ஒரு மனுஷனை, தமது சாயலின்படி தமது ரூபத்துபடியா மனுஷனை உண்டாக்குனாரே. இப்படியா உண்டாக்குனார் இவனை மாதிரி ஓடி ஒளிகிறவனா? நான் ஏழைங்க, எங்கள் ஊர்லேயே நான் தான் மிகப்பெரிய ஏழை, ஏழையிலுமே ஏழை நானே அப்படின்னு சொல்கிறவனா உண்டாக்குனாரு? கிடையாது. அப்படி உண்டாக்கல கர்த்தர். நம்முடைய சாயல்படி ரூபத்தின்படி உண்டாக்குனார். அப்போ கர்த்தருக்கு தெரியுது அவனுக்குள்ள எப்படி அவன் இருக்க முடியும், எப்படி அவன் உண்டாக்கப்பட்டான். அவர் தானே மேனுஃபேக்சரரு, உண்டாக்கினவருக்கு தானே தெரியும், படைச்சவருக்கு தானே தெரியும் எப்படிப்பட்ட ஆற்றல் அவனுக்குள்ள இருக்குது, பொட்டன்ஷியல் என்னன்ற அவருக்கு தான் தெரியும். அதனால தான் சொல்றாரு பராக்கிரமசாலியே என்கிறார். அப்போ யோசித்து பாருங்க, கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் அப்படிதான் பார்க்கிறார். நீங்கள் ஒருவேளை ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம். நீங்களும் ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணங்களுடையவர்களாக இருக்கலாம், தோல்வியின் எண்ணம்,
நிறைய பேருக்கு அது இருக்குது உலகத்தில். பாருங்கள், தாழ்வின் எண்ணம். நான் ஒன்றும் இல்லை, நான் என்னங்க ஒரு தூசி, கால் தூசிக்கு சமம் அப்படி சொல்லுவாங்க ஜனங்க. பார்த்துருக்கீங்களா? கால் தூசிக்கு சமங்க, நான் ஒன்றும் கிடையாதுங்க. நான் அப்படி தான் உள்ள ஃபுல்லாக திங்கிங் அப்படி ஆயிடுச்சு. வாழ்க்கையின் பல கஷ்டங்கள், பல துன்பங்கள் அனுபவித்ததன் மூலமாக, ஒடுக்கப்பட்டதன் மூலமாக, தாழ்த்தப்பட்டதன் மூலமாக பல காரியங்களை வச்சு ஜனங்களை ஒடுக்குறாங்க, தாழ்த்துறாங்க இல்லையா? ஜாதி, அது இது. நம்ம ஊரில் ஏராளமாக நிறைய ஈக்குவேஷன்லாம் இருக்குது. எப்படியெல்லாம் நசுக்கணுமோ அப்படிலாம் நசுக்குவான் போட்டு ஆளை நசுக்கி. நான் ஒன்றும் இல்லைன்னு அவன் திங்க் பண்ணுற வரைக்கும் விட மாட்டாங்க. ஏன்னா அதில் அடுத்தவனுக்கு ஒரு சந்தோஷம். இவன் ஒன்றும் இல்லை நாங்கன்னு அவனுக்கு, நான் பெரிய வீராதி வீரன், அவனுக்கு நான் பெரிய உயர்ந்தவன். மற்றவனை தாழ்த்தி தான் இவன் உயர்றவ காண்றான். அந்த மாதிரி ஒரு கேவலமான சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது. அப்போ ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு கிடக்கிறான். அவனுக்குள்ள அதெல்லாம் வேலை செய்யுது. இவ்வளவு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறான், பயத்தோடு இருக்கிறான். கர்த்தர் வந்து அவன்கிட்ட இப்படி பேசுகிறார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நிறைய பேர் இந்த நிலையில் இருக்கிறாங்க, கிதியோனை போல் இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தூரத்துலேருந்து கேட்குறவர்களாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை எப்படி தெரியுமா காண்றாரு? இந்த கண்ணால் காண்றதில்லை, அவர் வேற ஒரு கண்ணால் காண்கிறார். உங்களை குறித்து சில காரியங்களை நம்புகிறார் அவர். நீங்கள் என்ன செய்ய முடியும், எப்படி விளங்க முடியும், எப்படி இருக்க முடியும், எப்படி உண்டாக்கப்பட்டீர்கள் என்பதெல்லாம் அவர் நம்புகிறார். அதனால தான் இந்த தெய்வம் எனக்கு பிடிக்குது. பாருங்க, என்னை நம்புகிற தெய்வம், என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கார் அவர். நான் நல்லா வர முடியும்னு நம்புறார் அவர். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைய பார்த்து, இந்த பிள்ளை ஒன்றும் விளங்காதுங்க அப்படின்ட்டானா அந்த பிள்ளைக்கே எப்படி இருக்கும்? ஐயோ, இந்த ஆள் வந்து நம்ம தகப்பனா வாய்ச்சானே அப்படின்ட்டு. வேற எங்கேயா பிறந்திருந்தோம்னா நல்லா இருந்திருக்குமே இல்லையா? அப்படிப்பட்ட தகப்பன் யாருக்கு தேவை? இந்த பிள்ளை எங்கெங்க விளங்க போகுது? ஒன்றும் முடியாதுங்க, அவனால் ஒன்றும் முடியாதுங்க, கொஞ்சம் கூட இது இல்லைங்க, மக்குங்க, ஒன்றும் வராதுங்க, ஒன்றுத்துலேயும் ஒழுங்கு இல்லைங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க அப்படின்னு டெய்லி சொல்லி பாருங்க. இந்த பிள்ளையை வெறுத்து போயிடுவான். நம்முடைய பரலோக தகப்பன் அப்படிப்பட்டவர் இல்லை, பராக்கிரமசாலியை அழைக்கிறார், மாவீரனேன்றார். இதுதான் டானிக் அவனுக்கு இல்லையா? அதாவது டானிக்கை குடிச்சாதான் நோய் சுகமாகும். சிலர் சொல்றாங்க, நான் வீரன் ஆன பிறகு என்ன வீரன்னு சொல்லுங்க பிரதர். இப்போ இல்லையே, அப்படி வீரன் ஆக முடியாது. பெரிய வீரன் 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 சொல்லி தான் வீரன் ஆக முடியும். பராக்கிரமசாலியே பராக்கிரமசாலியேன்னு சொல்லி சொல்லி வாயை திறந்து அவர் சொல்லி அதை நம்பி நான் சொல்லி நான் அதை நம்பி என் முழு இருதயம் அதனால் நிரம்பி நிரம்பி தான் நான் பராக்கிரமசாலியாக மாற முடியும். இதுதான் ஃபெய்த் பிரின்சிபல், இதுதான் விசுவாசத்தினுடைய வழி. இப்படிதான் உண்டாக்குறார். உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. உலகங்களே இப்படிதான் உண்டாக்குனாரு. உங்களை எப்படி வீரனாக உண்டாக்குறாரு, எப்படி ஜெயிக்கிறவனாக உண்டாக்குறாரு, மேற்கொள்ளுகிறவனா எப்படி உண்டாக்குறாரு, பேசி பேசி உலகத்தை எப்படி உண்டாக்குனாரோ அது போலதான் உங்களையும் உண்டாக்குகிறார். நல்லா கவனிக்கணும். ஃபெய்த் பிரின்சிபல் இது, இப்படிதான் உண்டாக்குறார். ஒரு அற்புதமான உதாரணம் ஒன்று இருக்கு பாருங்க. யோபு எல்லாத்தையும் இழந்துட்டான். உங்களுக்கு தெரியல, பிள்ளைகள்லாம் செத்து போச்சு, சொத்தெல்லாம் எரிஞ்சு போச்சு, ஆடு மாடுகள்லாம் ஆயிரக்கணக்கில் இருந்தது, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. பெரிய கஷ்டம், பெரிய துன்பம். இதன் மத்தியில் நண்பர்கள், இந்த மாதிரி நண்பர்கள் யாருக்குமே இருக்கக்கூடாது. ஆளுக்கு வந்து பெரிய தத்துவம் பேசுகிறானுங்க. இந்த ஆள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான்ட்டு ஆளுக்கு ஒரு தத்துவம் சொல்கிறான். இது இப்படி ஆயிருக்கும், இதனால தான் அப்படி ஆயிருக்கு, உங்ககிட்ட ஏதோ சம்திங் ராங்கு, அதனால தான் கர்த்தர் உனக்கு இது அனுமதிச்சாராக்கும், இப்படி ஆகும் அப்படி ஆகும். தனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஆர்ம் சேர் ஃபிலாசபர்ஸ்ன்னுவாங்க இல்லையா, ஈஸி சேரில் உட்காந்துட்டு இப்படியே ஆடிக்கிட்டேன்னு போய் வேலை வெட்டி இல்லாமல். என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப்பு பற்றி பேசின்னு இருப்பான் உட்காந்தீங்க. இவனுக்கு சம்மந்தமே கிடையாது, ஆனால் பெரிய விவகாரம் பேசுறது. அவர் என்னங்க அங்கே போனாரா, இங்கே வந்தாரா, என்ன அது இன்னும் அவருக்கு என்னமோ ரொம்ப நண்பர் மாதிரியும், இவர் சொல்கிறபடி அவர் செஞ்சாலாம் சரியாயிடும்ன்ற மாதிரியும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இவங்க. கடவுளுக்கே ஆலோசனை சொல்கிறவங்க இவங்கெல்லாம். இப்படி செஞ்சுதான் அப்படி சரியாக இருக்குமாக்கும், அது செஞ்சுதான் அப்படி ஆகிருக்குமாக்கும், இப்படியெல்லாம் நடக்குது பேச்சு. எல்லாம் நடந்து முடிஞ்சு கடைசியில் பேசுகிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. இப்போ கர்த்தர் பேசுகிறாரு.
அதனால தான் 38ஆம் அதிகாரத்திலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. கர்த்தர் பேசும்போது பல உதாரணங்களை கொடுக்குறாரு. எல்லா உதாரணமும் போக முடியாது இன்னைக்கு. ஒரு உதாரணத்தை மட்டும் வாசிக்கிறேன். ஒரு யுத்த குதிரையை பற்றி சொல்கிறார். நல்ல கவனிங்க. யுத்த குதிரையை பற்றி சொல்கிறார். 19ஆம் வசனம் சொல்கிறாரு, குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ. என்ன சொல்கிறாரு? அப்பா அது யுத்த குதிரையை பாரு எப்படி இருக்குன்னு. அதற்கு இருக்க வீரியத்தை வீரத்தை நீ கொடுத்தியா? நீ அதை உண்டாக்குன, நீ அதை கொடுத்தன்றார் யோபுக்கு. அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ. அந்த நீ என்ன இது உன் பிரச்சனையை பார்த்து இப்படி இது பண்ற? நீ குதிரை பாரு என்ன பண்ணுதுன்னு. யுத்த குதிரையை பாரு எப்படி குரல் கொடுக்குதுன்னு பாரு யுத்தத்துக்கு. அது இருக்க வீரியத்தை பாரு. அது தொண்டையின் குமுறலை கவனிச்சியா? அது யார் கொடுத்தது தெரியுமா? என்ன அர்த்தம் சொல்றாரு? நான் பண்ண அந்த குதிரையை, நான் உண்டாக்குன குதிரை எப்படி இருக்கு பாருன்றார். ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ? பக்கத்தில் போய் பாருன்றார். மிரட்டிட முடியுமா அந்த குதிரையை அப்படிங்கிறாரு. அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாக இருக்கிறது. நாசியின் செருக்குன்னா இந்த சில ஆளுங்க இருக்காங்க இல்லையா, ரொம்ப பெருமையாக தம்பமாக பண்ணுவாங்க, மூக்க தூக்கிட்டு இப்படி. அந்த குதிரை அப்படி பண்ணுதான். யுத்த குதிரைக்கு ஒரு திமிர், ஒரு கர்வம் இருக்குது. வா பார்க்கலாம் யுத்தத்துக்கு, வா நீ ஆயுதத்தோட வா நானும் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு கர்வத்தோட நாசியின் செருக்கு மூக்க தூக்கி வச்சுக்கிட்டு பெருமையா பண்ணுதான். அது பயங்கரமா இருக்கிறதாம். 21 அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். அது எப்படி பண்ணுதுன்னு பாருன்றார். யுத்த குதிரை அது யுத்த களத்தில் இருக்குது. எப்படி யுத்தத்தை அணுகுது? பயந்துக்கிட்டு ஐயோ அப்படின்னு இல்லை ஓடலாமான்னு வழி பார்த்து தேடிட்டு இல்லை, தரையில் தாள் அடிக்கிறதாம். படன்னு அடிக்குதான். காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்குது. வாயில் குரல் கொடுக்கறது இல்லாமல் மூக்கை தூக்கி வச்சுக்கிட்டு திமிரா காலை படன்னு தரையில் அடிக்குதான். நான் ரெடி வா அப்படின்னு தான். வா பார்க்கலாம், கொண்டு வா உன் ஆயுதங்களை, கொண்டு வா உன் ரதங்களை, நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தாள் அடிக்குதான். தாள் அடித்து தன் பலத்தில் கழித்து, தனக்கு இருக்கிற பலத்தை டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு காட்டிக்கிட்டு ஷோ பண்ணிக்கிட்டு அதில் கழிக்குது. ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். அவனை பார்த்து பயந்து ஓடுறது இல்லை, இது ஓடுற குதிரை இல்லை, அவனுக்கு எதிராக போகிற குதிரை. அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமல் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். ஒரு கலக்கம் கிடையாது, பயம் கிடையாது. பட்டயத்துக்கு பின்வாங்காது. கத்தியை பார்த்து பட்டயத்தை பார்த்து ஓடாது. பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். ஏளனமாக நினைக்குது பயப்படுறது. அது அதனுடைய தன்மையை பற்றி பேசுகிறார். தான் உண்டாக்குன குதிரையை குறித்து பெருமைப்படுறார். யுத்த குதிரையை அதுக்கு என்ன விதமான ஒரு குணத்தை கொடுத்துருக்கேன் பாருன்றார். அம்பரா துணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகும் அதன் மேல் கலகலக்கும் போது, அது மேலே துணியை போட்டு போத்தி பாக்கெட்லாம் வச்சுருப்பாங்களாம். அதுக்கு ஏன்னா இவன் அம்புகளை வைக்கிறதுக்கு, யுத்த வீரர் அம்புகளையும் ஆயுதங்களையும் வைக்கிறதுக்காக சைடு பாக்கெட்ஸ் எல்லாம் இருக்குமா. அதில் இந்த ஆயுதங்கள்லாம் மின்னுமா. அந்த துணி மேலேயும் மின்னுகிற காரியங்கள்லாம் வச்சுருப்பாங்களாம். கலகலன்னு சத்தம் வேற போடுமா. ஸோ தொண்டை வேற பயங்கரமாக இருக்குது, குரல், மூக்கை வேற தூக்கி வச்சுக்கிது திமிரா, தரையில் வேற காலை அடிக்குது கர்வமா, வா பார்த்துக்கலான்னு. தன்னுடைய பலத்தை காட்டிக்கிட்டு அதை கழிக்குது. அம்பரா துணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகும் அதன் மேல் கலகலக்கும் போது சவுண்டு கொடுக்குது. எல்லாத்தையும் ஆட்டிக்கிட்டு கலகலன்னு சவுண்டு கொடுக்குதான். கர்வமும் மூக்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல அது அனுமானித்து எக்காலத்தின் துணிக்கு அஞ்சாமல் பாயம். கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கிறது போல, அப்படி தரையை சாப்பிட்டும் போல கிளம்புமா. அனுமானித்து எக்காலத்தின் துணிக்கு அஞ்சாமல் பாயம். எக்காலம் யுத்தத்தை கூப்பிடுற எக்காலம், அது கேட்டோன்னே பயந்து அந்த பக்கம் ஓடிடலான்னு போடுறதில்லை. எக்காலம் துணிக்கும் போது அது நிகி என்று கனைக்கும். நிகி என்று கனைக்கும்னா ஹீஹீன்னு சிரிக்குமா. யுத்தம்னா நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. அது இதானா அப்படின்ற மாதிரி அதை ஏளனம் பண்ணுமா. யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். ஏன் சொல்றாரு இவனுக்கு, யோபுக்கு இதை ஏன் சொல்றாரு அவரு? கவனிச்சியாப்பா, ஒரு குதிரையே என்ன மாதிரி படைச்சிருக்கிறேன் பார் அப்படிங்கிறார்.
என்ன எதுக்காக சொல்றாரு இவனுக்கு? குதிரைய என்ன மாதிரி படைச்சிருக்கிறன்றதுல பெருமை கொள்றாரு. அது எப்படி இருக்குது பாரு, அது பயப்படாம இருக்கு, நீயும் பயப்படாம இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வெறும் அதான் சொல்றாரா? அதை நான் படைச்சேன் பாரு எப்படி பண்ண இருக்கேன், நீ என்ன அப்படி இருக்கிறிய அப்படின்னு சொல்ற கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, இந்த குதிரைக்குள்ள அவ்வளோ வீரியம், வீரம், திமிரு, செருக்கு எல்லாம் இருக்குது. பயப்படுறதில்லை, யுத்த களத்தை நோக்கி புறப்படுகிறது, தன்னுடைய பலத்தை காட்டி அதில் கழிக்கிறது, யுத்தத்துக்கு ரெடியாக இருக்குது. அந்த குணத்தை நான் கொடுத்திருப்பேன்னா, நான் அதை படைத்திருப்பேன் என்றால், அதை படைத்த நான் எப்படிப்பட்டவன் யோசித்து பாருன்றார். அதை உண்டாக்குன ஆள் நான் எப்படிப்பட்ட ஆள், என் வீரியத்தை யோசித்து பாரு, என் தைரியத்தை யோசித்து பாரு, என்னுடைய பலத்தை யோசித்து பாரு, என்னுடைய ஆட்டிடியூடை யோசித்து பாரு, எல்லாம் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடியல. அதை மாதிரி தான் ஒன்றை படைச்சேன்னு சொல்ல வரல அவர் யோபுக்கு. இந்த யுத்த குதிரை மாதிரி தான் ஒன்றை உண்டாக்கி இருக்கேன், குறைஞ்சது அது மாதிரி அது இருக்க வேணாமா? அது இல்லை செய்தி. என்ன சொல்றாரு, அதை நான் படைச்சேன், அதனால அதை படைச்ச நான் எப்படி இருப்பேன், அதுவே எப்படி இருக்குன்னா நான் எப்படி இருப்பேன்னு யோசித்து பாரு. ஒன்றை நான் இந்த யுத்த குதிரை மாதிரி படைக்கல, என்ன மாதிரி உண்டாக்கி இருக்கிறேன் ஒன்ன. உன் குவாலிட்டி என் குவாலிட்டின்றாரு. உனக்குள்ள இருக்கிற குவாலிட்டி என் குவாலிட்டிப்பா, நீ என்ன மாதிரி இருக்க வேண்டியவன். இந்த குதிரை மாதிரி இல்லை, இது ஒண்ணுமே கிடையாது. இது வீரத்தை பாரு, அதை பாரு, பெரிய இதா இருக்குது, ஷோவா இருக்குது. இதை காட்டிலும் பயங்கரமான தைரியமும் பலனும் பலத்து நாவியும் எனக்குள்ள இருக்குது. அந்த குதிரையை படைச்சவன் நான் ஒன்றை படைச்சிருக்கேன், ஒன்றை அதை போல படைக்கல, என்னை போல உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். அப்ப நீ எப்படி இருக்க வேணும்? சொன்ன ஒன்று பாருங்க, அடுத்த அதிகாரம் சரியாயிட்டான் ஆளு. சரியாயிட்டு அவன் சொல்றான் 40ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதித்திரமாக, 3ஆம் வசனம், யோபு கர்த்தருக்கு பிரதித்திரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், இதுக்கு என்ன பதில் சொல்றது ஆண்டவர் என்றான். என் கையால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன். அப்பா, முதலே பண்ணிருக்கலாம். இது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், முதலே பண்ணிருக்கலாம். இன்னைக்கு அதை நிறைய பேர் பிடிச்சின்னு இருக்கிறான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் இவன் சொல்லிட்டு இருக்கிறான், அவன் நிறுத்திட்டான், அவன் சொல்லிட்டான் வாயை பொத்திக்கிறேன்ட்டான். இன்னைக்கு சிலர் வாயை பொத்துறதே இல்லை, ஃபுல்லாக திறந்தாங்கன்னா தான் வருது. நான் வாயை பொத்தி கொள்ளுகிறேன், நான் இரண்டு தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்திரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன். இனிமேல் வாயை திறக்க மாட்டேன், இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், கேட்டுக்கிறேன், நீர் பேச நான் கேட்குறேன்றான். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார், இப்பொழுதும் புருஷனை போல நீ அரை கட்டிக்கொள், பி எ மேன்ன்றார். ஒருத்தர் சொன்னார், கர்த்தருக்காக நான் கர்த்தரை சுமந்த கழுதையாக இருக்க விரும்புகிறேன். கழுதையா இருக்க வேணாம், குதிரையாகவும் இருக்க வேணாம், யுத்த குதிரை மாதிரி கூட இருக்க வேணாம், மனுஷனாயிரு, அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனாயிரு. ஒரு புருஷனை போல நீ அரை கட்டிக்கொள், மாட்டியா பேண்ட் என்றார். பி எ மேன், நீ எப்படிப்பட்டவன்றதை உணரு, ஏன் பயந்து இது பண்ற? நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் சரியாயிடுறான் பாருங்க. 42ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா பயங்கரமாக சரியாயிடும். 2ஆம் வசனத்தில் சொல்கிறான், தேவரீர் சர்வத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாதையும் என் புத்தி கெட்டாதையும் நான் அறியாதையும் அலப்பினேன் என்கிறேன். தெரியாமல் அதையும் எதையும் பேசிட்டு ஆண்டவரே, வாயை போட்டு அலப்பி தள்ளிட்டேன்றான். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். எப்படி காரியம் மாறுது பாருங்க. நான் சொல்றேன், கர்த்தர்
அவனை கூப்பிட்டது சரிதான். என்னன்னு கூப்பிடுறாரு? பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியேங்கிறாரு. ஏன்? கர்த்தர் ஒருவனை அவன் இருக்கிற வண்ணமாக காண்கிறது இல்லை, அவனை எடுத்து அவர் உருவாக்கின பிறகு, அவனுக்குள்ள வார்த்தையை வச்சு அவனை மாற்றின பிறகு அவன் எப்படி இருப்பான் என்கிறத வச்சு அவர் கூப்பிடுறாரு அவனை. அவன் இப்போ இருக்கிறது கோழைத்தனத்தில் இருக்கிறான், இப்போ இருக்கிறது பயத்தில் இருக்கிறான், இப்போ இருக்கிறது இப்படி இருக்கிறான், தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறான். அவர் எடுத்து அவருடைய வார்த்தையை கொடுத்த பிறகு அவன் எப்படி இருப்பான், அதைத்தான் சொல்றாரு பராக்கிரமசாலி என்றார். அவர் எப்பவுமே அப்படிதான் பாருங்க, இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல் அழைக்கிறவர். ஏன்? காணப்படாதிலிருந்து காணப்படுகிறவர்களை உண்டாக்குகிறவர். உலகமே காணப்படாதிலிருந்து தான் உண்டானது. அப்ப எப்பவுமே அப்படிதான் பண்றாரு. ஆபிரகாம் பார்த்து சொன்னார், உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். வயசு 75 அவருக்கு. பரவாயில்ல, எனக்கு தெரியுன்றார். உன்னை அநேக ஜாதிகளுக்கு வேணும்னு இன்னொரு 25 வருஷம் டிலே பண்ணி கொடுத்தாரு பிள்ளைய. ஏன்னா அங்கே நிறைய பேர் ஆண்டவரே அவருக்கு பிள்ளை இல்லை தெரியுமா உங்களுக்கு, நீ வேற அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன்னு சொல்லிட்டு வேணும்னா 25 வருஷம் பொறுத்து இனிமேல் கிடைக்கவே கிடைக்காதுன்னு எல்லாம் சொல்ல வச்சு அதுக்கப்புறம் கொடுக்குறாரு. வானத்து நட்சத்திரங்களை போல சந்ததி ஆக்குவேன்னு சொல்றாரு. இப்படிதான் பேசுவார் அவர். ஏன்னா அப்படிதான் பேசிதான் உண்டாக்குறாரு அவர். உண்டான பிறகு பேசுறவர் இல்லை, அது மனுஷன். பேசி உண்டாக்குறவர் இவர். மனுஷனுக்கும் கடவுளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. மேன் யூசஸ் his word to describe himself, his problems. மனுஷன் தன்னுடைய வார்த்தை எப்படி உபயோகப்படுத்துறான்? தனக்கு தன்னுடைய மனதில் இருக்கிற காரியங்களை பேசுவதற்கு, தான் நினைக்கிறத பேசுவதற்கு, தன்னுடைய எண்ணங்களை பேசுவதற்கு, தன்னுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு, தன்னுடைய கஷ்டங்களை சொல்லுவதற்கு வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். கர்த்தர் வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துகிறாரு? உண்டாக்குவதற்கு பயன்படுத்துகிறார், சிருஷ்டிப்பதற்கு பயன்படுத்துகிறார், மாற்றுவதற்கு பயன்படுத்துகிறார். இருளும் ஒழுங்கினமும் வெறுமையும் இருந்தது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்றாரு. இப்படிதான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். கர்த்தர் நம்மளை மாதிரி பயன்படுத்துறது இல்லை வார்த்தையை. நம்ம திசை மாதிரி போயிட்டோம். இப்போ அதுலேருந்து இங்கே கொண்டாடுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க. இதை பிரசங்கம் முன்னெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இது வேற மாதிரி இல்லை இது. ஏன்னா நம்ம வீட்டில் ரொம்ப ஃப்ரீயாக பேசிகிட்டு இருப்போம், நம்ம கண்டதையும். இவர் வேணான்றாரு. எதுக்கு அது பேசினா என்னவா? ஆமாம், நான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் என்னவா? ஒன்றும் இல்லை, சொல்லிட்டு போங்க தாராளமாக. ஒன்றும் இல்லை, அது அப்படியே ஆயிடும். அதனால தான் ஹலோ நீங்கள் சொன்னபடியே, அதனால தான் பேசாமல் இருங்கன்றோம். இது ஒரு ஃபெய்த் பிரின்சிபல். இது இப்படிதான் உலகம் நடக்குது, இப்படிதான் உண்டாகிறது பாருங்க. அப்போ கர்த்தர் பராக்கிரமசாலி என்றார். பராக்கிரமசாலின்னு சொன்னது மட்டும் இல்லை, அந்த வசனத்தை பாருங்க கொஞ்சம். பராக்கிரமசாலின்னு சொன்னது மட்டும் இல்லை, அவன்கிட்ட இன்னொன்னையும் சொல்றாரு. 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. பராக்கிரமசாலியே அழைச்ச பிறகு கர்த்தர் அவனை சொல்றார். 12ஆம் வசனத்தில் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்ன்றார். வெறும் பராக்கிரமசாலின்னு சொல்றாரு, இன்னொன்னு ஆட் பண்றாரு, கர்த்தர் உன்னோட. எல்லாம் சொல்லுங்க, பராக்கிரமசாலியே, அப்புறம் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். 2 காரியங்களை சொல்றாரு. சொல்லிட்டு 14ல சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. இந்த பலத்தோட போறது என்ன? பலம் கொடுத்தாரா இவனுக்கு? ஏதாவது ஸ்ட்ரென்த் ஏதாவது கொடுத்தாரா இவனுக்கு? ஒண்ணுமே கொடுக்கலையா? 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வர்ற வரைக்கும் ஒண்ணுமே கொடுக்கல. இன்னும் கேட்டா 13ஆம் வசனத்தில் அவன் சந்தேகத்தெல்லாம் பேசுறான். எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்தாருன்னு சொன்னாங்க, எங்கள் முற்பிதாக்கள்லாம் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், பெரிய அற்புதங்கள்லாம் நடந்தது, சிவந்த சமுத்திரத்தை கடந்தவங்கலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போல்லாம் ஒன்றும் நடக்கிறதே இல்லைங்க, அதெல்லாம் அற்புதம்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்றான். அப்போ கர்த்தர் அவனை நோக்கி சொல்கிறாரு, இந்த பலத்தோட போ. எந்த பலத்தோட போகிறது? எங்கேருந்து பலம் ஏதாவது கொடுத்தாரா? நான் சொல்கிறேன், என்ன கொடுத்தாரு? 2 வார்த்தைகளை கொடுத்தார். ஒன்று பராக்கிரமசாலியே. இது டானிக் மாதிரி, இதை டெய்லி சாப்பிடு.
இதோ ஒரு 10 தடவை சொல்லு தினந்தோறும், நான் பராக்கிரமசாலி. யானது எப்படி நீ பராக்கிரமசாலி, உன்னை பார்த்தா தெரியலேன்னு சொன்னா, கர்த்தர் என்ன சொன்னார் பராக்கிரமசாலின்னு, அதனால நான் பராக்கிரமசாலி. கர்த்தர் என்ன பலவான்னு சொன்னாரோ அதனால நான் பலவான். கர்த்தர் என்னன்னு சொல்றாரோ அதுதான் நான். அந்த பலம் தான் கொடுத்திருக்கிறாரு. வார்த்தையில தான் பலன் இருக்கிறது. நல்ல கவனிங்க. இந்த பலத்தோட போன்றாரு. எந்த பலத்தோட? வார்த்தையில தான் கர்த்தர் உங்களுக்கு தேவையான பலத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு தேவையான சக்தியை, ஜெயிக்கிற சக்தியை, வெற்றி பெறுகிற சக்தியை தம்முடைய வார்த்தையில வைத்திருக்கிறார். பலத்தோட போன்னு சொன்னது இல்லாம நான் உங்க கூட இருக்கிறேன்றார். இந்த 2 வார்த்தையும் உண்டாக்குற பலன், எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிக்கக்கூடிய பலன், ஒரு யுத்த சேனையை விரட்டக்கூடிய சக்தி இந்த 2 வார்த்தைகள் மூலமா உண்டாகிறது. இருக்கீங்களா? ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, நான் பராக்கிரமசாலி, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். இந்த பிரதர் ஒரு மாதிரி இருக்கட்டும், பரவாயில்ல. இந்த டானிக்கு டெய்லி 10 தடவை சாப்பிடுங்க. நான் பராக்கிரமசாலி, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். நான் பராக்கிரமசாலி, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். நான் பராக்கிரமசாலி, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். கர்த்தர் என்னை பராக்கிரமசாலியை காண்கிறார். என்னோட அவர் இருக்கிறார். என்னை உண்டாக்கின கர்த்தர் யுத்த குதிரையை காட்டிலும் வல்லவனாக என்னை உண்டாக்கி இருக்கிறார். யுத்த குதிரையை படைத்த அந்த தேவனின் சாயலில் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். குதிரையை காட்டிலும் வீரமானவன், ஜெயிக்கக்கூடியவன், படையை எதிர்த்து செல்லுகிறவன், ஜெயத்தை எடுக்கக்கூடியவன். சொல்லுங்க பார்க்கலாம், டெய்லி என்ன மாதிரி டானிக் பாருங்க. இது பலவீனெல்லாம் பலவான் ஆகிடுவாங்க. இப்படிதான் விசுவாசத்தினாலே பலவீனத்தில் பலவான்களா ஆனார்கள். இன் வீக்னஸ் தே ரிசீவ்ட் ஸ்ட்ரெங்த். பலவீனத்தில் எப்படி பலவானாக முடியும்? விசுவாசத்தில். எப்படிதாங்க சொல்லி தான் சொல்றாரு, இந்த பலத்தில் போன்றார். ஸோ இந்த பலத்தில் கிளம்பி போறாங்க. இதுல இன்னொரு காரியம், அவனுக்கு கர்த்தர் தான் பேசுறாரான்னு ஒரு சந்தேகம். கர்த்தர் பாருங்க எவ்வளவு கருணை உள்ளவர்னு. இந்த மாதிரி மனுஷர்களுக்குள்ள 1000 சந்தேகம் இருக்கும். கர்த்தர் அண்ணா ஹெல்ப் பண்றாரு. அவனுக்கு என்ன பண்றாருன்னு சொல்ல, கொஞ்சம் இருங்க, நான் ஒரு உள்ள யோசிக்கிறேன், கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலான்னு. உடனே போய் கொஞ்சம் கறியும் அப்பமும் செஞ்சு கொண்டாடுறான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, சரி அவர் வெயிட் பண்ணுறாரு. போயிட்டு வான்றாரு. போய் கறியும் அப்பமும் செஞ்சு கொண்டாடுறான். இந்த கல்லின் மேலே வையின்றாரு. வைக்கிறான் பாருங்க. இவர் கோலை வச்சு தொடுறாரு. அப்படியே அக்கினி பட்சித்து போட்டுருச்சு. தெரியுது அவனுக்கு, இவன் டெஸ்ட் பண்ணி பார்க்குறான்னு. நம்ம கூட பேசுறது கர்த்தர் தானா, இந்த ஆள் உண்மையாக தான் ஏதாவது சொல்கிறாரா, இல்லை ஏதாவது சைக்காலஜிஸ்டா, சும்மா ஏதாவது உஸ்பேத்தி விட்டு போயிடுவாரா? உண்மையதான் சொல்றாரா இவரு? இது சொல்றது என்ன கர்த்தர்கிட்ட தான் வந்திருக்குதா? இது என்ன இது கர்த்தர் சொல்றது? இவர் கர்த்தர் இப்படி தான் சொல்லுவாரா? யோசித்து பார்க்குறான். தொட்ட உடனே அது பத்தி எரியுது, பட்சித்து போட்டுருச்சு. தெரிஞ்சிடுச்சு அவனுக்கு. தெரிஞ்ச உடனே சொல்கிறான் 22ஆம் வசனத்தில், ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாக கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. நினச்சிட்டான் கடவுளே பார்த்துட்டோம், செத்தே போயிடுவோன்னு. சொல்கிறார், இல்லை சாக மாட்டேன், பயப்படாதேங்கிறாரு. சரி, இது முடிஞ்ச உடனே பார்த்தீர்கள்னு சொன்னால் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். இப்போ விசுவாசம் பிறந்துருச்சு, உள்ள ஆரம்பிச்சிருச்சு வேலை. பலனற்றவனா, நாதியற்றவனா இருக்கிறவன், ஒளிஞ்சிட்டு இருக்கிறவன், பயந்து ஓடுறவன், இவனுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுருச்சு. கர்த்தர் சந்திச்சிட்டாரு, 2 வார்த்தை கொடுத்துட்டாரு. நான் ஒன்று கூட இருக்கிறேன்ட்டாரு, நீ பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டாரு. இது கர்த்தர் தான் பேசினான்றதுக்கு ஆதாரமாக அவனுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ கர்த்தரை விசுவாசிக்கிறான். கர்த்தருக்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டுறான். கட்டி அவர் ஆராதிக்கிறான். யெகோவா ஷலோம்னு பெயரிடுறான். கர்த்தரே சமாதானமானவர். நாட்டுக்கே சமாதானம் உண்டாக போகுது இதன் மூலமா அப்படின்னு சொல்லி, இவ்வளோ நாள் பயந்த பயம்லாம் போக போகுது. விரோதிகள் ஒன்றும் இல்லாமல் போக போகிறாங்க. நாம் ஜெயம் எடுக்க போகிறோம். மறுபடியும் பாலும் தேனும் ருசி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யெகோவா ஷலோம் என்று பெயரிடுகிறான். பெயரிட்டு முதல்ல தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தில் நிச்சயமாக இருக்கிறார். ஒருத்தனுக்குள்ள விசுவாசம் இருந்ததுன்னா செயலில் அவன் காண்பிப்பான். அதனால் அடுத்த செயலுக்கு அவனை தூண்டுறாரு பாருங்க. அடுத்த செயல் என்னன்னா, அவர் சொல்கிறார், இவனுடைய தகப்பனார் பாருங்க, எல்லாம் யூதர்கள், இவங்கெல்லாம் இஸ்ரேல் மக்கள் பின்வாங்கி போய் பாகாலை வணங்க ஆரம்பித்து, பாகாலுக்குன்னு பலிபீடத்தெல்லாம் கட்டியிருக்காரு அவங்க அப்பா.
கட்டி அவர் பெரிய ப்ரமோட்டருங்க இதுக்கு, இந்த பின்மாற்றமான வாழ்க்கைக்கு. அவர் பிள்ளை தான் இவன். கர்த்தர் சொல்கிறார், உங்கள் அப்பா கட்டின அந்த பலிபீடத்தெல்லாம் இடித்து போட்டு அந்த தோப்பை வெட்டி அந்த விறகெல்லாம் எடுத்து கொண்டு வந்து நீ ஒரு பலிபீடம் கட்டி, உங்கள் அப்பாட்ட 2வது காளை ஒன்று இருக்குது. இது 26லேருந்து வாசித்து பார்த்து 25லேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 2வது காளை ஒன்று உங்கள் அப்பா வச்சுருக்காரு, அதை எடுத்து அதில் பலியிடு. இதில் 2 பிரச்சனை. ஒன்று, அப்பா கட்டின பலிபீடம், அப்பா விடுவார சும்மா? ஜனங்க வந்து அங்கே பலியிட்டு இருக்கிறாங்க, வணங்குறாங்க, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, பயமாக இருக்குது. இன்னொன்று, காளையை கொண்டு வந்து பலியிடுன்றாரு. இவனே பரம ஏழை, ஊர்லேயே எல்லாரும் ஏழை, இருக்கிற ஆடு மாடுகளை கொஞ்சம் ஒழிச்சு கிழிச்சு வச்சிருக்கிறானுங்க. இதில் ஒரு நல்ல காளையை கர்த்தர் கேட்குறாரு. நல்ல காளையை கர்த்தர் கேட்குறாரு. நாங்கள் கர்த்தர் இப்படி பண்ணலாமா, கேட்கலாமா? அந்த பாவம் ஒரு ஏழை கிட்ட கேட்குறாரு. அவனை ஏழையாக வச்சுக்கிறதுக்காக கேட்கல, அவனை பணக்காரன் ஆக்கிறதுக்காக கேட்குறாரு. கர்த்தர் ஒன்று நம்மகிட்ட இருந்து ஒன்றுத்தையும் வாங்கிக்க மாட்டார். இவனுக்குள்ள விசுவாசம் இருக்குதான்னு பார்க்குறாரு. இவன் விசுவாசம் கொடுப்பான். அதனால் சொல்கிற, அந்த காளையை கொண்டு வந்து பலியிட்டு உங்கள் அப்பன் கட்டின அந்த இதெல்லாம் இடித்து போட்டு நீ என்ன பண்ணு, புது பலிபீடத்தை கட்டுன்றார். பார்த்தான், பகலில் பண்ணுறதுக்கு பயமாக இருந்து போய் ராத்திரியில் பண்ணிட்டான். யாரும் முழிச்சு இல்லாத நேரத்தில் பார்த்து கடகன்னு ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்து வேலையை நடத்தி கடகன் பலிபீடத்தை வச்சு காளையை எடுத்து அடித்து போட்டு, கர்த்தர் தைரியம் வந்துருச்சு. கர்த்தர் வந்துட்டார், பேசிட்டார் நம்மக்கிட்ட. காளையை கட்டுற காலை 1000 காலை கர்த்தர் கொடுப்பார் நமக்கு. பிரச்சனை இல்லை, நம்ம தரித்திரம்லாம் மாறப்போகுது, நம்ம நிலைமை மாறப்போகுது, ஆசீர்வாதம் உண்டாக போகுது, இனி நான் சிறியவன் அறுக்க போகிறது இல்லைன்ற ஒரு தரிசனம் வந்துருச்சு பாருங்கள் வாழ்க்கையில். தைரியமாக கொடுக்குறான், பலியிடுகிறானுங்க. அடுத்த நாள் காலில் கும்பலே வந்துருச்சு. ஐயோ, யார் இதை எடுத்து போட்டது, யார் அந்த பலிபீடத்தை காலி பண்ணுதுன்னு. உடனே அங்கே கூட்டம் கூடுது. எல்லாம் சொல்கிறாங்க, இந்த கிதியோன் பண்ண இந்த ஆளுடைய மகன் பண்ண வேலை. அதில் பார்த்தீங்கன்னா இவன் பண்ணதில் அவங்க அப்பாவே மனம் திரும்பிட்டார். அவனுக்குள்ளே கடவுள் ஒரு மனம் திரும்பதில் கொண்டார். அந்த ஆள் சொல்லிட்டாங்க டக்குன்னு, இவனோட சேர்ந்துட்டான் அந்த ஆள். இவ்வளோ நாள் இதெல்லாம் வணங்கி எல்லாரையும் அதுக்கு கொண்டு நடத்தின ஆள் அந்த ஆள் தான். அந்த ஆள் சொல்லிட்டாரு, ஏப்பா எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறீங்க, பாகால இவன் ஏதோ பண்ணிட்டான்றீங்க, பாகால் தனக்காக வழக்காடட்டும் போன்ட்டு. சரியா நல்லா இருப்பார் பிள்ளைங்க. அதோட பிரச்சனை முடிஞ்சது. இவனுக்கு ஒரு அதிகாரம் வந்துருச்சு, ஜனங்க இவன் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு ஒரு வீரம் வந்துருச்சு, ஆட்டிடியூடில் மாற்றம் வந்துருச்சு, செயல்பாட்டில் மாற்றம் வந்துருச்சு, விசுவாசம் வந்துருச்சு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறாருன்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வந்துருச்சு. விசுவாசத்தை செயலில் அவன் காட்டுகிறான், செயலில் அவன் காட்ட ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. காட்ட ஆரம்பிச்சுட்டு ஒரு சேனையை ரெடி பண்ணுறான். சேனையை ரெடி பண்ணி யுத்தத்துக்கு அவன் தயாராகிறான். யுத்தத்துக்கு தயாராகும்போது ஒரு சந்தேகம் அவனுக்கு. எல்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன், நல்லா தெரியுமா கர்த்தர் தான் சொன்னாரா? எது நம்ப முடியாமல் இருக்குதுன்னா, பராக்கிரமசாலியேன்னு சொன்னார்ன்ற. நீ ஏன் நம்புறியாத? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா ஏதாவது? நீ என்ன பெரிய பராக்கிரமசாலியா? நீ என்னையா பண்ணியிருக்க? நீ பராக்கிரமசாலின்னு சொன்னார்ன்ற. இதெல்லாம் நியாயமா? ஏதாவது சத்தம் கேட்டு அதை பேய் பிசாசு ஏதாவது சத்தம் கேட்டுருச்சான்னு தெரியல உனக்கு, நல்லா பாரு அப்படின்றான். ஒரே போராட்டமாக இருக்குது உனக்கு. கர்த்தர் தான் சொன்னாரான்னு இன்னொரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். மனுஷனுக்கு பாருங்கள் 1000 சந்தேகம். ஆனால் அவனுக்கு விசுவாசத்தில் கர்த்தர் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறாரு பாருங்க. அவன் என்ன பண்ணுகிறான், சந்தேகத்தில் ஒரு மயிருள்ள ஒரு தோலை களத்தில் போடுறேன் அப்படின்றான் கர்த்தர்கிட்ட சோதிச்சு பார்க்கறதுக்கு. இன்னைக்கு ராத்திரி வந்து அந்த தோல் மேலே மட்டும் பனி பெய்யட்டும், தரை மேலே பெய்யக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறான், தோல் மேலே மட்டும் பெஞ்சிருக்குது. எடுத்து புளிகிறான், அப்படியே ஊற்றுது. தரை நல்லா ட்ரையாக இருக்குது. கர்த்தர்ட்ட மூலமாக இன்னும் ஒரே ஒரு தடவை ஆண்டவரை செக் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. எல்லாம் ஒரு மாதிரி சொல்கிறானுங்க, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு பழக்கம் இல்லை, ரொம்ப பின்மாற்றத்தில் வாழ்ந்துட்டதுனால இது ரொம்ப அவசியமாக இருக்குது. சில சொல்கிறாங்க இதெல்லாம் கரெக்டாக பண்ணலாமான்னு. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு பிரசங்கர் சொன்னார், இந்த மாதிரி அவன் தோலை விரிச்சான்னு சொல்லி நீயும் தோலை விரிச்சினா தோல் உறிஞ்சிடும்னாரு. இந்த மாதிரி கர்த்தரை செக் பண்ணி பார்க்குற வேலை வச்சுக்காத. அதுவும் ஒரு விதத்தில் கரெக்டு தான். இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் இதெல்லாம் ஆகாது. கர்த்தர் உள்ளே ஆவியானவர் இருக்கிறார், அப்புறம் என்னத்தை தோலை விரிக்கிறது? தோல் உறிஞ்சாலும் உரியும். ஆனால் கர்த்தர் கருணை உள்ளவர், சும்மா தோலை உரிக்கிறவர் இல்லை அவர். கர்த்தர் கருணை உள்ளவர். நம்முடைய ஒருத்தன் வந்து சொல்கிறான் பாருங்க, என்னுடைய அவிசுவாசத்தில் எனக்கு உதவி செய்ய ஆண்டவர்ன்றான். ஒரு மகனை கொண்டாடுறான்,
நீ விசுவாசிக்கிறாயா? நான் உனக்கு சுகமளிக்க முடியும்னு விசுவாசிக்கிறியா? பையனை சுகமாக்க முடியும்னு. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் அவிசுவாசமும் இருக்குது. எல்லாரும் ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் பண்ண முடியலையே, அதனால எனக்கு அப்பப்போ முடியாதோன்னு இருக்குது அப்படின்றான். கர்த்தர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறான். கர்த்தர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு? விசுவாசிக்க முடியாதவர்கள் கூட கர்த்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ 2வது நாள் என்ன பண்ணால், வெறும் தரையில் மட்டும் பண்ணி பெய்யணும், தோலில் பெய்யக்கூடாதுன்னா. கரெக்டாக அதே மாதிரி ஆச்சு. நல்ல ஷுவராக தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. சரி, கர்த்தர் தான் நம்மகிட்ட பேசினாருன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு பாருங்கள். யுத்தத்துக்கு ட்ரம்பட்டை ஊதுறான், ஆளுகளை திரட்டுறான். மீதியானர் ஒரு கை பாத்திர வேண்டியதான். கர்த்தர் நம்மகிட்ட வந்துட்டார், கர்த்தரே சொல்லிட்டாரு, என்னை பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டாரு. மீதியானர் கையிலிருந்து ஜனங்களை ரட்சிப்பேன், என் கையினால் ரட்சிப்பேன்ட்டார். ஒரு மனுஷனை போதுன்றார் கர்த்தர். பார்த்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டு 32,000 பேரை திரட்டுறான். ஏன்னா அவனுங்க வந்து லட்சக்கணக்கில் வந்திருக்கானுங்க. மீதியானியர் அமலேக்கியரோடு சேர்ந்து வந்து பாளையம் இறங்கிட்டாங்க, சூழ்ந்துட்டாங்க. போய் ஆயிரக்கணக்கான பேரை 32,000 பேரை தட்டான். நல்ல ஒரு ஆர்மி, ஃபர்ஸ்ட் கிளாஸாக. கர்த்தரே பார்த்து பாராட்டுவார்னு நினச்சான். அவ்வளோ பேரை கஷ்டப்பட்டு தட்டி இருக்கேப்பா, இன்னும் கொஞ்சம் ஆள் இருந்தால் கூட கொண்டா, அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி நம்பராக இருக்குன்னு சொல்லுவார்னு பார்த்தான். வந்து பார்த்தா கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இங்கே வா, திரும்பவும் விசுவாசம் உனக்கு இருக்குதான்னு பார்க்கலாம் வான்னு சொல்லி இந்த 32,000 பேரையும் கூப்பிட்டு, அவனுக்காவது பயமாக இருந்தால் வீட்டுக்கு போக சொல்லுன்றாரு. எப்படி இருக்கும்? $22,000 பேர் போயிட்டானுங்க, மெஜாரிட்டி. இந்த 10,000 பேர் பெரிய மாவீரனாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் 22,000 பேர் போகும்போது மீதி பேரும் போய் காலி ஆயிருக்கணும். ஆனால் அவன் உறுதியாக நிற்கிறான். கிதியோன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. 10,000 பேர் மீந்திருக்கிறாங்க. நினச்சான், சரி அட்லீஸ்ட் 10,000 இருக்கிறான். கர்த்தர் சொல்ற, இதே டூ மச்சு. எதுக்கு டூ மச்சு? ஏன்னா கர்த்தர் எப்படி திங்க் பண்ணுறாரு, அவருடைய திங்கிங் வேறு. அவர் என்ன நினைக்கிறாரு, இவ்வளோ பேரை வச்சு அவங்களை அடித்தா நாளைக்கு நாங்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து அவனை அடி காலி பண்ணிட்டோம், நாங்கள் எல்லாம் பெரிய வீரர்களாக்கணும். அதனால் எவ்வளோ குறைவான ஆளுகள் எடுக்க முடியுமோ அவ்வளவு குறை. அதான் கர்த்தர்ட்ட கேட்குறான், என்னை கொண்டு எப்படி ரட்சிப்பீர்? நான் எதனால் ரட்சிப்பேன்? என்னால் எப்படி முடியும்? நான் ஏழை, நான் முடியாது அப்படின்றான். கர்த்தர் சொல்கிறார், அதுக்காக தான் உன்னை எடுக்கிறேன் வா. செலெக்ஷன் அதனால தானே. நீ ஏழை, நீ ஒன்றும் இல்லாதவன், உன்னால் முடியாதவன், முடியாதுன்னு வேறு 1000 தடவை சொல்கிற. உன்னை எடுத்து உன் கையாலேயே அவன் அடிக்க வச்சாதான் எனக்கு பேர் வா அப்படிங்கிறாரு. இந்த உலகத்துக்கு ஒன்றை நான் காட்ட விரும்புகிறேன். யூஸ்லெஸ் ஆளை எடுத்து, பயப்படுற ஆளை எடுத்து, தாழ்வு மனப்பான்மை உள்ள ஆளை எடுத்து, அஞ்சுகிறவனை எடுத்து மாவீரனை ஆக்கி காட்டுறேன். நான் ஜெயிக்கிறவனை மாற்றி காட்டுகிறேன். ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும், விசுவாசம் எப்படி ஒரு மனுஷனை மாற்றுதுன்னு புரிந்து கொள்ளட்டும். கடைசியில் 10,000 பேர் மீந்தாங்க. இங்கே தண்ணிக்கிட்ட கூட்டுவான, தண்ணி குடிக்கிறது கூட்டுவான. யாரெல்லாம் நாய் மாதிரி நக்கி குடிக்கிறானோ அவனெல்லாம் ஒரு பக்கம் தள்ளு, யாரெல்லாம் முட்டி போட்டு குடிக்கிறானோ அவனெல்லாம் ஒரு பக்கம் தள்ளுன்றார். 300 பேர் நக்கி குடித்தான், நாய் மாதிரி. கர்த்தர் சொல்கிறாரு, அவன் அந்த 300 பேரை வச்சு உன்னை ரட்சிக்கிறேன். இவனை தானே ஏளனமாக நினைக்கிறேன், நீ அவனை கூப்பிடுவா, அதுதான் பெஸ்ட்டு. நீ நாளைக்கு வந்து கதை பேசக்கூடாது, இவ்வளோ பெரிய மாவீரர் என் சைடில் இருந்தாங்களாகும், அவனுங்களால தான் ஜெயிக்க முடிஞ்சது சொல்லவே கூடாது. முட்டாள்கள் இருந்தானுங்க, ஒன்றுத்துக்குமே உதவாதவன் இருந்தான். கர்த்தர் தான் ஜெயத்தை கொடுத்தாரு, நாளைக்கு சொல்கிற அளவுக்கு நீ வரணும்ட்டு. ஏன்னா விசுவாசத்தில் வாழும்போது பாருங்க, எல்லாத்தின் மேலேயும் நம்பிக்கையை வைக்கக்கூடாது, கர்த்தர் மேலே தான் நம்பிக்கையை வைக்க வேண்டும். இருக்கிறீங்களா? சிலர் நிறைய பேர் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. பணக்கார மாமா ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் ஏதோ செய்வார்னு நினைக்கிறேன். செய்வார். சொன்னார், எங்கள் மாமாவை தான் நம்பி இருந்தேன், போயிட்டாருங்க அவரு. அதான் சொல்லியிருக்க பைபிளில், நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனே நம்பாதே, இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு போயிடுவான், அவனு போய் நம்பிட்டு இருக்கிறிய. உயிரோடு என்னைக்குமே இருக்கிற கர்த்தரை நம்பு. கர்த்தர் ஃபெய்த் இவனு கர்த்தராரு பாருங்க. கர்த்தராரு, வார்த்தையை பிடிச்சிக்க கர்த்தராரு, விசுவாசத்தை செயலில் வெளிப்படுத்த கர்த்தராரு. கர்த்தர் சொன்னபடி செய்து செயலில் வெளிப்படுத்த கர்த்தராரு. சொன்னதெல்லாம் செய்கிறான் இல்லையா? இப்போ கர்த்தர் வந்து அவனுக்கு எப்படி ஜெயிக்கிறதுன்னு கர்த்தர போறாரு. இருந்தாலும் உள்ள கொஞ்சம் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது.
ஏன்னா ரொம்ப பின்மாற்றத்தில் வாழ்ந்துட்டாங்க. தான் சொல்கிறேன், அவங்க அப்பா பாகால வணங்கிட்டு வீட்டில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்துட்டாங்க. இப்போ திடீர்னு மாறுறது கஷ்டம். கொஞ்சம் அப்பப்போ சந்தேகம் கிளம்புது. ஃபைட் ஆஃப் ஃபெய்த்ன்னு இருக்குது பைபிள், வாசிக்கிறீங்களா? விசுவாசத்தின் நல்ல போராட்டம். யாருக்காவது வந்திருக்கு அந்த போராட்டம்? நீங்கள் நம்புறதுக்கு ரெடி, ஆனால் அன்னைக்கு பார்த்து யாரோ வந்து ஏதோ சொல்லிட்டாங்க. இந்த ஆள் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்குது பிரதர், இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, ஜெபம் பண்ணுங்க, ஒரே சந்தேகமாக இருக்குது, சந்தேகத்தை கிளப்பி விட்டு போயிட்டாரு, ஒரு மாதிரி மனசே கேட்க மாட்டேங்க. நான் விசுவாசத்தின் நல்ல போராட்டம். எல்லாருமே போராடி ஆகணும். பல சந்தேகங்கள் கிளம்பும். அந்த சந்தேகங்களெல்லாம் ஜெயித்தா தான் முன்னுக்கு போக முடியும். அதில் கர்த்தர் உதவி செய்கிறாரு பாருங்க. இவனுக்கு ஒரு சந்தேகம், நடக்குமா இது? 300 பேரை வச்சு என்னத்தை பண்ணுறது? 300 பேரை வச்சு போக சொல்கிறாரு. ஏன்னா ஆளை குறைச்ச உடனே இவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கர்த்தர் சொல்கிறாரு, சரி இன்றைக்கி நைட் நீ என்ன பண்ணு, அந்த அவனுக்கு இறங்கி பாளையம் இறங்கியிருக்கான் இல்லையா, அவனுக்கு கிட்ட போய் அவனுக்கு என்ன பேசுகிறானுன்னு கவனின்றார். உனக்கு பயமாக இருந்தால் அவன் கூட ஒருத்தனை கூட்டின்னு போன்றார். வேலைக்காரன் இவனோட தேவலாம் போல இருக்குது, கொஞ்சம் பயப்படாதான் இருப்பான். அவனை கூப்பிட்டு போகிறான் பாருங்க. கூப்பிட்டு போய் அவனுக்கு 2 பேர் பேசுகிறானுங்க. இது ஒரு பெரிய அதிசயம். 2 பேர் பேசுகிறானுங்க. கர்த்தர் எப்படி கிரியை செய்கிறார் பாருங்க. இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, இவனுக்கு உதவி செய்கிறதுக்காக, இவனை உற்சாகப்படுத்துறதுக்காக, இவனுக்கு விசுவாசத்தை கொடுக்கறதுக்காக 2 பேர் பேசுகிறானுங்க. அதில் ஒருத்தன் அவன் கண்ட சொப்பனத்தை ஒன்று சொல்கிறான். அவன் கண்ட சொப்பனம் ஒன்று சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நான் ஒரு சொப்பனம் ஒன்று கண்டேன். அதில் வந்து ஒரு எங்கே இருக்குது அந்த வசனம்? 7:13 போங்க. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அந்த 2 பேர் அந்த எதிர் டீமில் இருக்கிறவங்க, இராணுவத்தில் இருக்கிறவங்க. அதாவது ஏதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுற்றிருந்த ஒரு வார்க்கோதுமை அப்பம் வார்க்கோதுமை அப்பம் மீதியான பாளையத்துக்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன் பாருங்க, ஒருத்தன் சொல்கிறான், ஒரு வார்க்கோதுமை அப்பம் ரொட்டிங்க, அது வந்து மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்துதான். தரிசனத்தில் காண்றான். கூடாரம் மட்டும் வந்தபோது அது அந்த கூடாரத்தை தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்ததுன்னு சொல்கிறான். இவனும் பெரிய தேவ மனுஷன் இல்லை. இவனுக்கு 2 பேரும் அக்கிரமக்காரன், கானானியர் பேசிக்கிறாங்க. அதுக்கு மற்றவன் அதுக்கு விளக்கம் சொல்கிறான் பாருங்க. ஆவியானவர் அவன் வாயை திறந்து விளக்கம் ஒன்று சொல்ல வைக்கிறார். எவனுமே சொல்லியிருக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு விளக்கம். அவன் சொல்கிறான், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரை இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே, மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இவனுக்குன்னே அவன் வாயை திறந்து பேச வைக்கிறார். கர்த்தர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்க. ஒரு கழுத வாயை திறந்து ஒரு தடவை பேச வச்சார். ஏன்னா அது கழுத மேலே ஏறிட்டு போன கழுதை வந்து கேட்க மாட்டேங்குது. அதனால அந்த கழுத வாயை திறந்து பேச வச்சார். இப்போ கர்த்தர் ஒரு அந்நியனுடைய வாயை திறந்து, அவன் ஒரு கடவுளுடைய பிள்ளையே இல்லை பாருங்க. அவனுக்கு கடவுளுக்கு சம்மந்தமே கிடையாது. அவன் தன்னை அறியாமல் பேசுகிறான். இது ஒன்றும் இல்லை, கிதியோனுடைய பட்டயம். மீதியான கர்த்தரை ஒப்பு கொடுத்துட்டாராக்கம் பண்ணுறான். ஐயோ அப்பான்னு இவனுக்கு ஆயிடுச்சு. இவனே சொல்லிட்டானே, இவன் வாயிலேருந்து சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு ஓடி போய் இன்ஃபார்ம் பண்ணுறான். எல்லாருக்கும் தைரியம் வந்துடுது. 300 பேர் கிளம்புறாங்க. வெறும் ஒரு ஜாரு சட்டி பானை மாதிரி, ஒரு டார்ச்சு, ஒரு எக்காலம் சொல்லிட்டான். எக்காலம் ஊதுவேன். 3 குரூப்பாக பிரிஞ்சுங்க, 100 பேர். வெறும் 300 பேர். அவனுங்க லட்சக்கணக்கில் இருக்கானுங்க. நின்றுக்கிட்டு நான் எப்போ எக்காலம் விடுறேனோ அந்த சட்டியை உடச்சி இதை தூக்குங்க, அவ்வளோதான். அவனுங்க பார்க்குறானுங்க. பெரிய அவனுங்க கண்ணுகளுக்கு ஏதோ ஒரு 5 லட்சம் பேர் வந்து சூழ்ந்துக்கிட்ட மாதிரி இருந்திருக்கும் போல இருக்குது. இருட்டு நேரத்தில் நெருப்பும் ஒரே புகையுமா இருக்கிறது. அப்பா என்னன்னு பார்த்துட்டு ஓடுறான். அவன் துண்டை காணத்தினே ஓடி ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு எல்லாம் செத்தானுங்க. மீதி உள்ளவனை பிடிச்சிட்டானுங்க. இந்த மாதிரி பெரிய வெற்றி கர்த்தர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறார். விசுவாசம் என்னத்தை பண்ணணும், ஒரு மனுஷனை மாற்றும். அந்த மனுஷன் மூலமாக பெரிய காரியங்களை அது செய்யும். எந்த மாதிரி மனுஷனை மாற்றம்? ஒரு சாதாரண மனுஷனை, ஒரு எளிய மனுஷனை, ஏழை குடும்பத்திலேருந்து வந்த மனுஷனை, என்னால் ஒன்றும் முடியாது, நான் ஒன்றும் கிடையாது, நான் ஒரு தூசி அப்படின்னு சொல்கிற மனுஷனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தை,
கர்த்தர் சொல்ற 4 வார்த்தை போதும். அந்த வார்த்தை அந்த மனுஷனை வேற விதமா உருவாக்கும், ஒரு புதிய எதிர்காலத்தை உண்டாகும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ஒரு புதிய எதிர்காலம் உண்டானது. ஜனங்க இவனை வந்து கெஞ்சுறாங்க, நீ எங்க ராஜாவா இருப்பா, நீ உன் பிள்ளைகளை ஆட்சி பண்ணுங்க அப்படின்றான். வேணாம் கர்த்தரை ஆட்சி பண்ணிட்டோன்றான். நல்லா தெரிஞ்சுக்கிட்டான் கர்த்தர் சரியான ஆள், பேசாமல் அவர்கிட்ட விடுறது தான் பெட்டர்னு. அப்போ எவ்வளோ பெரிய கர்த்தர் பாருங்க. நான் சொல்லுகிறேன், இந்த கர்த்தர் உங்களுடைய உள்ளத்திலையும் என்னுடைய உள்ளத்திலையும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும், யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உள்ளத்தை திறவுங்கள், கர்த்தரை விசுவாசியுங்கள். அவருடைய வார்த்தை உள்ள போட்டும் அந்த வார்த்தை ஒரு புது வாழ்க்கையை உண்டாக்கும். உலகங்கள் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அப்போ நான் சொல்கிறேன், அந்த வார்த்தை உள்ளே போச்சுன்னா நம்பிக்கை உண்டாகும். அந்த நம்பிக்கை உண்டாச்சுன்னா, அது நிச்சயம் உண்டாச்சுன்னா, அதை குறித்த உறுதி உண்டாச்சுன்னா புதிய எதிர்காலம் உண்டாகும். பழையவெல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாகும். நான் சொல்லுகிறேன், சுகம் இல்லாத இடத்துல சுகம் உண்டாகும், ஐஸ்வர்யம் இல்லாத இடத்துல ஐஸ்வர்யம் கூட உண்டாகும், வெற்றி இல்லாத இடத்துல வெற்றி உண்டாகும், தோல்விகள்லாம் வெற்றியாய் மாறும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்ன விசுவாசம் பலவீனர்கள் எடுத்து பலவான்களாக மாற்றுகிறது. பலவீனத்தில் பலனை கண்டார்கள் என்பது மாபெரும் உண்மை. அது அப்படியே நடந்தது. நான் சொல்றேன், இன்னைக்கு பலவீனர்கள் ஒருவேளை வந்திருக்கலாம். போகும்போது இந்த பலத்தோட போங்கள். எந்த பலத்தோட? பராக்கிரமசாலி. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நான் பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ நான் அப்படியே இருக்கிறேன். நான் அதையே அறிக்கை செய்வேன். நான் அதையே விசுவாசிக்கிறேன். நான் பராக்கிரமசாலி. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு போகும்போது வேற ஆளுங்கெல்லாம் சொல்லுவாங்க, நம்புறியா நீ உண்மையாவே? அதை சொல்லிட்டே போங்க. தினந்தோறும் ஒரு 10 தடவை சொல்லுங்க, நான் பராக்கிரமசாலி, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், என்னை மாற்றி கொண்டிருக்கிறார், என்னை புது மனுஷனாக மாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை என்னை புதியவனாக மாற்றி கொண்டிருக்கிறது. உலகத்தை உண்டாக்கின வார்த்தை என்னை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. வெற்றியாளனாக என்னை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. வெற்றி வீரனாக என்னை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. புதிய எதிர்காலத்துக்காக என்னை தயார் பண்ணி கொண்டிருக்கிறது. சொல்லிட்டே போங்க. நான் சொல்லுகிறேன், தூரத்தில் இல்லை, உங்களுடைய நல்ல எதிர்காலம் கிட்டவே அருகாமலே இருக்கிறது.